வணக்கம் நண்பர்களே. இபிஎஃப் ஊதிய உச்சவரம்பு உயர்வு, இபிஎஃப் கார்பஸ் மற்றும் இபிஎஸ் ஓய்வூதியம் அதிகரிக்க வாய்ப்பு. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியாக, ஊழியர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக உச்சநீதிமன்றம் குறிப்பிடத்தக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. இபிஎஃப் திட்டத்தில் சேருவதற்கான மாத ஊதிய உச்சவரம்பான ரூபாய் 15,000 திருத்துமாறு ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்புக்கு இபிஎஃப்ஓ உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உச்சவரம்பை மறுபரிசீலனை செய்து முடிவு எடுக்க இபிஎஃப்ஓக்கு 4 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் குறிப்பாக தனியார் துறை ஊழியர்களின் ஓய்வூதிய சேமிப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு நவீன் பிரகாஷ் நௌடியல் தாக்கல் செய்த மனுவில் அடிப்படையில் வழங்கப்பட்டதாக பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள இபிஎஃப் ஊதிய உச்சவரம்பு 2014ஆம் ஆண்டு உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் கடந்த பல ஆண்டுகளாக குறிப்பாக நகர்ப்புறங்களில் சம்பளங்கள் கணிசமாக உயர்ந்திருந்தாலும் இபிஎஃப் ஊதிய உச்சவரம்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஊதிய உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டால் இபிஎஃப் பங்களிப்புகளும் தானாகவே அதிகரிக்கும். தற்போது ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்திலும் 12% தொகை மாதந்தோறும் இபிஎஃப் கணக்கில் செலுத்தப்படுகிறது. அதேபோல் நிறுவனமும் 12% பங்களிப்பை வழங்குகிறது. ஆனால் இந்த கணக்கீடு 15,000 என்ற உச்சவரம்புக்குள் மட்டுமே நடைமுறையில் உள்ளது. ஊழியர் தன்னார்வமாக அதிக பங்களிப்பு தேர்வு செய்தால் மட்டுமே தற்போது அதிக தொகை செலுத்தப்படுகிறது. நிறுவனம் வழங்கும் 12% பங்களிப்பில் 8.33% ஊழியர் ஓய்வூதிய திட்டமான இபிஎஸ்க்கு செல்கிறது. மீதமுள்ள 3.67% இபிஎஃப் கணக்கில் சேர்க்கப்படுகிறது. ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டால் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் இரண்டிற்கும் செலுத்தப்படும் தொகை அதிகரிக்கும். இதன் மூலம் ஊழியர்களின் ஓய்வூதிய சேமிப்பும் எதிர்கால ஓய்வூதிய பலன்களும் உயர்வடையும். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறிப்பாக நடுத்தர வருமான பிரிவில் உள்ள தனியார் துறை ஊழியர்களுக்கு பெரும் நன்மை தரக்கூடியதாக கருதப்படுகிறது. இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் திட்டங்களில் கட்டாயமாக யார் சேர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் முக்கிய அளவுகோலாக ஊதிய உச்சவரம்பு செயல்படுகிறது. எனவே இந்த வரம்பு உயர்த்தப்பட்டால் பணி ஓய்வுக்கு பிந்தைய நிதி பாதுகாப்பு வலுப்பெறும். இது லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு மாதத்திற்கு 15,000 25,000 உயர்த்தப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு உயர்த்தப்பட்டால் ஊழியர்களின் இபிஎஃப் கார்பஸ் மற்றும் இபிஎஸ் ஓய்வூதியம் இரண்டிலும் கணிசமான உயர்வு ஏற்படும். இதனால் ஓய்வுக்கு பிந்தைய காலத்தில் ஊழியர்களுக்கு மேம்பட்ட நிதி பாதுகாப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த மாற்றம் நிறுவனங்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிக சம்பள அடிப்படையில் இபிஎஃப் பங்களிப்புகள் கணக்கிடப்படுவதால் ஒரு பணியாளர்களுக்கான நிறுவனங்களின் செலவு உயரக்கூடும். இருப்பினும் நீண்டகால சமூக பாதுகாப்பு நோக்கில் இது ஒரு முக்கியமான மற்றும் தேவையான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.